சம்பாதிக்கணும் தானே வராங்க. இப்போ சினிமாவுக்கு வர்றது வந்து பேஷன் சொல்கிறாங்க, ஓகே தான். பட் அட் லாஸ்ட் வந்து பேஷன் தான் ஃப்ரீயாக பண்ணிடலாமே படத்தெல்லாம். எதுக்கு காசு வாங்கி படம்? நான் கேஜிஎஃப் 2 ஆடிஷன் போயிருக்கேன், பெங்களூர் போயிருக்கேன். எந்த ஒரு இடத்துக்கு செலவு பண்ணி போகிறதே பெரிய விஷயம். போயிட்டு நான் 6:30க்கு நான் லைனில் நிற்கிறேன். 2:00 மத்தியானம் தான் எனக்கு லைன் கிட்டே போகுது. இருக்க சர்தார் 2ல 10th ஷூட் போகிறேன். லாஸ்ட் மந்த் போக வேண்டியது, அது போஸ்ட்போன் ஆயிடுச்சு. இப்போ 10th டிக்கெட் போட்டிருக்காங்க. அப்போ ஷாருக் கான் படத்தில் ஒரு சான்ஸ் கிடச்சிது, அவங்களெல்லாம் மீட் பண்ண சான்ஸ் கிடச்சிது. ஆனால் அங்கே க்ரௌடு தான், அதுவுமே க்ரௌடுலாம் தெரியாது. நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன். வணக்கம், என்னோட பேர் ஏகே பிரவீன். நான் ஒரு ஆர்டிஸ்ட். நான் போஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் 2015 ஆக்டிங் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி 4 இயக்குனர் சீசன் 5 நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்கேன். என் தியேட்டர் ப்ளஸ் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வனமகன், அப்புறம் மிஸ்டர் சந்திரமௌலி, அப்புறம் வேட்டையன், தென் பிச்சைக்காரன் 2ல கேங்ஸ்டர், 800ல் ஒரு கிரிக்கெட்டராக, அப்புறம் இப்போது வீரதீர சூரனில் ஒரு டிஎஸ்பியாக உங்கள் முன்னாடி இருக்கேன். வணக்கம். கிரிக்கெட் மூவி 800 வந்து ஒரு பயோபிக்காக வந்து ரிலீஸ் ஆனப்ப அது ஒரு இம்பேக்ட் கொடுத்துருந்தேன். ஏன்னா முரளி சாரோட அந்த படம் பயோபிக் அப்படின்றப்ப எவ்வளோ பேர் நடிக்கிறாங்க, அதில் எவ்வளோ ஸ்டார்ஸ் பண்ணுறாங்க, என்னென்ன கேரக்டர்ஸ் அவங்க யாரோட ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. நீங்கள் பண்ண ரோல் பற்றியும் அந்த அந்த படத்திலோட எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஸ்டில் அதில் ஏதாவது ஒரு யூனிக்கான மறக்க முடியாத மொமெண்ட்டாக என்ன இருந்தது? ஆக்சுவலி அதில் எல்லாமே மறக்க முடியாத மொமெண்ட் தான். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் வருதுன்னு சொன்னாங்க. அப்போ வந்து ஆக்டர்ஸ் ரிக்வயர்டுன்னு சொல்லிட்டு இந்த கிரிக்கெட்டர்ஸ் போஸ்ட்லாம் போட்டாங்க. ஒருத்தர் சொன்னார், நீங்கள் வந்து இந்த கேரக்டர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். நான் பார்த்தேன், அந்த மாதிரி இல்லை. அவங்கெல்லாம் ஷார்ட்டாக இருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டர் நம்மளுக்கு தெரியும், கிரிக்கெட் பார்க்குறதுனால தெரியும். நான் ஹைட்டாக இருக்கேன். எந்த வகையில் அவங்கள மாதிரி இல்லையானாரு. சரி, ஒரு வாட்டி அவங்க ஆசைக்கு ஒருவேளை அவங்களுக்கு நம்ம தெரியுறோம்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி பார்த்தேன். அந்த மாதிரி இன்னொருத்தர ஃபோன் பண்ணி சொன்னார். சரி, என்ன எல்லாருமே சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படி அப்ளை பண்ணது தான். அப்புறம் ஃப்ரெண்ட் வந்து அவங்க ஃபார்வர்ட் பண்ணுறாங்க ப்ரொஃபைலு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் போச்சு. இங்கிலீஷில் தான் இருக்கும் டைலாக். ஸ்ரீலங்கன் எனக்கு ஐடியா இல்லை எந்த லாங்குவேஜில் இருக்கும், தமிழில் இருக்குமான்னு கூட தெரியல. நான் சில ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு போனேன். அவங்க அரவிந்த் தி சில்வா கேரக்டர்ஸ் அவங்க பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அவரோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருந்தேன். ஸோ அவர் எப்படி பேசுகிறாரு, அவர் மேனரிசம் பார்த்தேன். அந்த இன்டர்வியூ ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஏதாவது நடிச்சு காட்ட சொன்னால் நான் என்ன பண்ணுறது? இப்போ ஏதாவது ஸ்கிரிப்ட் கொடுத்தா நடிச்சிடலாம். நீங்களே சும்மா தான் பண்ணுங்கன்னா அது எனக்கு எப்பயுமே வராது. அது ரொம்ப ஃபேக்காக இருக்கும். ஃபேக்காக தான் பண்ணிட்டு வருவேன். நிறைய ஆடிஷன்ஸில் அப்படி தான் இருக்கும். பட் இங்கே வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அரவிந்த் தி சில்வா சாரோட இன்டர்வியூ இங்கிலீஷில் ஃபுல்லாக எழுதிட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். அது நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். அங்கே போனீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் வருவாங்க பார்த்தீங்களா, நமக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட். அவங்களாம் வந்தாங்க, சொன்னாங்க தமிழில் தான் ஸ்கிரிப்ட் போகுது. எனக்கு அப்படி சொன்னாங்க. ஒன்றுமே புரியல, தமிழில் எடுக்கிறாங்களா படம்? ஸ்ரீலங்கன் வேர்ல்ட் கப் பேஸ்டாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் பார்த்தேன். அப்புறம் அங்கே போனால் அவங்க தமிழ் டைலாக்ஸ் கொடுத்தாங்க, முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான். வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கேரக்டர் தான் அரவிந்த் தி சில்வா சார் கேரக்டர், ஷூட் யூகேல தான் இருக்கும், பாஸ்போர்ட்லாம் இருக்கலாம் கேட்டாங்க. எல்லாம் இருக்குது சார்ன்னு. பட் இன்னொன்று ஒரு ஆடிஷன் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் சொன்னேன், வெயிட்லாம் ரெடியூஸ் பண்ணணுமா சார் ஏதாவது என்ன கேரக்டருக்கு அப்படி இப்படின்னு. இல்லை நீங்கள் அப்படியே இருங்க, இன்னும் வேணால் பிரியாணிலாம் சாப்பிட்டு வாங்க, ஒரு 2-3 நாள் பிரியாணிலாம் நல்லா சாப்பிட்டு ஃபேஸ்லாம் வெயிட் போட்டுவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. சரி, ஓகே. நானும் அவங்க சொன்ன மாதிரி பண்ணேன். என்னமோ தெரியல, நான் ஸ்ரீலங்கன் ஜெர்சிலாம் தைச்சிட்டேன். ஓகே. இது ஏதோ நடந்துச்சு. ஸ்ரீலங்கன் ஜெர்சி தைச்சேன். அது நெக்ஸ்ட் 2 days எனக்கு டைம் இருக்குது. அது சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் இன்னொன்று ஒரு ஜெர்சி ரெடி பண்ணுறேன். எனக்கு 12 ஆடிஷனு. ஆக்சுவலி நான் டைம் போனேன்னு பார்ப்பேன். 12 ஆடிஷன். எனக்கு ஜெர்சி வந்துருச்சு, நேம் பிரிண்ட் வரல. ஸோ நான் அந்த லொக்கேஷனுக்கே போயிட்டு வெயிட் பண்ணி அவங்கக்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கிட்ட 4-5 hours நான் அங்கே உட்காந்துட்ருக்கேன், அங்கே ரெடி பண்ணுற இடத்துல. அப்புறம் நேம் பிரிண்ட் வந்துச்சு. டைம் ஆகிடுச்சு எனக்கு ஈவினிங். ஒரு வாட்டி ஃபோன் அடித்தேன், சார் அது மாதிரி ஜெர்சிலாம் இது பண்ணுறேன். அதெல்லாம் பரவாயில்ல வாங்கன்ட்டாங்க. சரி, ட்ரெஸ் எல்லாம் திருப்பியும் கழட்டி மாட்டுறது கூட எனக்கு டைம் இல்லை. ஜெர்சி போட்டோன்னே நான் வண்டி எடுத்து அப்படியே போயிட்டேன். ஃபுல்லாக நம்ம மவுண்ட் ரோட்லேருந்து போகிறேன். நான் அங்கேருந்து எல்லாரும் பார்க்குறாங்க, நீங்கள் இந்தியன் ஜெர்சி போட்டால் கூட பரவாயில்ல, சம்மந்தமே இல்லை. இல்லைன்னா ஏதோ ஒரு மேட்ச் அன்றைக்கி நடக்குதுன்னா ஸ்ரீலங்கன் ஜெர்சியோ, இப்போ நம்ம சிஎஸ்கே நடக்குதுன்னா அன்றைக்கி எல்லாருமே சிஎஸ்கே ஜெர்சி போட்டிருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் ஸ்ரீலங்கன் ஜெர்சி போட்டு நீங்கள் வண்டி ஓட்டும் போது எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்தாங்க. எல்லாம் என்னன்னு கேட்குறாங்க. நான் பேசக்கூட முடியல. போலீஸ் அங்கேருந்து இது பண்ணுறாங்க, தேனாம்பேட் சிக்னல் போகும்போது ஃபுல்லாக பார்க்குறாங்க. எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, டக்குன்னு போன மாதிரி போனேன். அவங்களுமே ஷாக்கு, யாரும் வந்திருக்கா அப்படின்னு. இல்லை சார், நான் தான் நல்ல ஆடிஷன் வந்தேன். அப்புறம் பண்ணிட்டேன். ஆடிஷன் கொடுத்தாங்க, பண்ணேன். ரியாக்ஷனே இல்லை. என்னென்னமோ நடந்தது, ரியாக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு சரி ஓகே, நம்ம எஃபர்ட் போயிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோமே, நம்மளுக்கு ஒரு மெமரி கூட இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். நார்மல் ஃபோட்டோ தான் எடுத்தேன், யூஸ்வல் போஸ்ட் எடுத்தேன். அப்புறம் தோணுச்சு, நான் ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுருந்தேன், அரவிந்த் தி சில்வா சாரோட ரெஃபரன்ஸ், அந்த ஸ்டில்ஸ் மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பேட்டு, க்ளவுஸ் அதெல்லாம் வச்சு எடுத்து அதை மர்ச் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அமிச்சேன்.
அப்புறம் இந்த அசோசியேட்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ம். ஆடிஷன்லாம் பண்ணாங்களா, அவங்களுக்கும் அனுப்பிச்சேன். அது எப்படியோ கிளிக் ஆகிட்டு அவங்க திருப்பியும் கூப்பிட்டாங்க. ஓகே. இன்னொன்னு ஒரு ஆடிஷன் ஃபார்மலில் வாங்க ஒரு ஆடிஷன் ம். இருக்குன்னு. அவரை மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணி நான் பென்னு, அவர் ஒரு ஃபைல் வச்சுட்டு வருவார். அந்த ஒரு ஃபைலு, ஒரு பென்னு அதை எடுத்துட்டு தான் ஆடிஷன் திருப்பியே போகிறேன். ஓகே. இது இது யார் எப்படின்னு தெரில. நான் இது நல்லா இருக்குமான்னு தெரியல. நான் ஏதோ இந்த மாதிரி தான் பண்ணேன். அப்புறம் அவங்க ஒரு சீக்வன்ஸ் டயலாக் கொடுத்தாங்க. பண்ணேன். ஓகேப்பா அப்படின்ட்டாங்க. திடீர்னு நான் போய் கால் வந்துச்சு. இல்லை செலக்டட் இந்த மாதிரி யூகே போகிறீங்க அது இதுன்னா எல்லாமே ஓகே. எதுவுமே நான் வந்து அவங்க சொல்கிறதுக்கு நான் நோன்லாம் சொல்லல. அவங்க சடனாக ஒரு கால் வந்து ஓகே. சரி இதே மாதிரி மூமெண்ட் தான். வீரதீரசூரன் மாதிரி தான். ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துட்டு இருந்தேன். என்ன பண்ண போகிறேன்னு. அதே மாதிரி தான் அதுக்கு முன்னாடி வந்து 2, 3 இன்சிடென்ட் நடந்துச்சு. ரொம்ப டல்லாக இருந்தேன். அது எனக்கு 800 கிடச்சிது. ஓகே. 800 தான் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஆக்சுவலி. எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சாங்க. நம்ம ம். வீட்லயும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஏதோ பண்றான் அப்படின்னு. ஆக்சுவலி நீங்க வந்து அந்த ஆடிஷனுக்கே அவ்ளோ எஃபோர்ட்ஸ் எஃபோர்ட் போட்டு போட்டேன். நீங்க அது பண்ணும்போது அந்த யூனிவர்ஸ் சொல்லுவாங்கல்ல, யூனிவர்ஸ் கண்டிப்பா, வில் கண்டிப்பா, டெஃபினெட்லி கிவ் பேக் டு யூ கண்டிப்பா. அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஆடிஷன்னா சும்மா போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு இல்லாம நீங்க அவ்ளோ எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கீங்க. நீங்க அதுக்காக செலவு பண்ணியிருப்பீங்க. நிச்சயமா, கண்டிப்பா. லைக் எவ்வளோ விஷயம் அது பின்னாடி இருந்து அது கிடைக்கும்போது இட்ஸ் a வெரி சரையல் மொமெண்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப வந்து ஏதாவது ரீசென்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது கமிட் ஆயிருக்கீங்களா? அடுத்து ஏதாவது ஆமா. படங்கள்ல வந்து இருக்கீங்களா? இருக்க சர்தார் 2ல ஓ! 10th ஷூட் போறேன். ஓ! லாஸ்ட் சூப்பர். மந்த் போக வேண்டியது அது ம். போஸ்ட்போண்ட் ஆயிடுச்சு. இப்போ 10th டிக்கெட் போட்டிருக்காங்க. அது போலீஸ் தான். அது எத்தனை நாள் என்னன்னு தெரியல. கண்டினியூ ஆகும்னு சொன்னாங்க நான் கேட்டேன். ம். பட் இது என்னோட பழைய கமிட்மெண்ட் தான். ஓகே. அதனால நான் எப்போ இருந்தாலும் எது இருந்தாலும் ஓகே சார் வந்துடுறேன் சார் அப்படின்ட்டு. ஓகே. இந்த சர்தாருக்கு ஏதாவது ஆடிஷன் போயிருந்தீங்களா? நீங்க இப்ப இதுல ஏதாவது ஆமா. காம்பினேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா சார் கூட? சர்தார் கார்த்தி வந்து சார் கூட? ரொம்ப நாள் இந்த வீரதீர சுரன் முன்னாடி ஆடிஷன் சார். அந்த அந்த டைம்லேயே போயிட்டேன் ஆடிஷன். ம். சர்தாரில் ஆடிஷன் போகும்போது மேஜர் கேரக்டர் தான் சொன்னாங்க. மேஜர் ஒரு ம். மேஜர்னா மெயின் கேரக்டர் இல்ல. அந்த மேஜர் மேஜர் கேரக்டர். ஓகே. மேஜர் கேரக்டரே சொன்னாங்க. ஸோ அதான் பெர்ஃபார்ம் பண்ணா ஓகே. அவங்க அந்த அசோசியேட் வந்து அது எமோஷனை ஃபுல்லாக கேரி பண்ணுங்க விட்டுறாதீங்க. பண்ணிக்கலாம் நம்ம ஷூட்டில் பண்ணிக்கலாம்னு தான் சொன்னாங்க. பட் அது டைம் ஆயிடுச்சு. ரொம்ப டைம் ஆயிட்டு சடனாக இப்போ கால் பண்ணாங்க. ரேண்டமாக கால் பண்ணாங்க. ம். அந்த கேரக்டர் தான் பண்ணேன்னு அவங்களுக்கு தெரியல. வேற ஏடிஸ் கால் பண்ணாங்க. இது மாதிரி ஒரு ரோல்ஸ் இருக்கு சார்னாங்க. போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணாங்க திருப்பியும். டயலாக்ஸ்லாம் கொடுத்தாங்க. டயலாக்ஸ் கொடுத்து ஒரு வீக்லியே ஒரு ஆடிஷன் எடுத்து அனுப்ப சொன்னாங்க. ம். அதை அனுப்பிச்சு விட்டேன். ஓகே சார் இது மாதிரி கார்த்தி சார் கூட காம்பினேஷன் தான் மோஸ்ட்லி இருக்குன்றாங்க. அந்த மாதிரி தான் ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. ம். மைசூரில் ஷூட்டு ஓகே. அப்படின்னாங்க. அது ஏதோ ஒரு இன்சிடென்ட்டில் போஸ்ட்போன் ஆச்சு. இப்போ போகிறேன். ஓகே. பட் எத்தனை நாள் ஒரு 2 டேஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி கண்டினியூ ஆகும்னாங்க. பட் எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்ல முடியாது. எஸ் லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் நம்மளுக்கு டவுட் கமிட்மெண்ட் தான். கொடுத்துட்டோம். நான் அடிக்கிற வரேன்னு சொல்லியாச்சு. கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம். அது என்ன இருந்தாலும் சரி பண்ணணும். அதுதான். ஓகே. இத தாண்டி வேற ஏதாவது மூவிஸ் ஏதாவது ஆடிஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணி பண்ணியிருக்கேன். வெப் சீரிஸ் ஜீல அவங்க ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க சொன்னாங்க இன்னொரு 1 or 2 வீக்ஸில் இன்ஃபார்ம் பண்ணுறேன்னாங்க. ஓகே. ட்ரை பண்ணுற மாதிரி நிறைய இடத்துல பேசி வச்சிருக்கோம். ஸோ அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வராமல் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. எனக்கு ம். லாஸ்ட் மொமெண்ட்டில் கூட அது மாறி இருக்கு. ம். சம் ரீசன்ஸில் மாறிடும். ட்ரை பண்ணுறதா இருக்கும். ஓகே. இந்த யூசுவலா வந்து நம்ம இப்ப தான் ஸ்டார்ட் பண்றோம். சின்ன சின்ன ரோல்ஸ் தான் பண்றோன்றப்ப ஆடிஷன்ஸ் தான் மேஜர் திங். இந்த ஆடிஷன்ல நீங்க ஃபேஸ் பண்ண த வொர்ஸ்ட் மொமெண்ட்னா என்னவா இருக்கும்? ஃபேக் ஆடிஷன்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ம். வர்ஸ்ட் மொமெண்ட் எப்படின்னா ஜென்ரலாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொல்கிறது கண்டிப்பாக அது வர்ஸ்ட் மொமெண்ட் தான். ஏன்னா ஏதாவது பண்ணணும்னு என்ன பண்ணுறது? நான் ஆல்ரெடி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றது அது நல்லா இருக்காது. நான் ஏதோ பேசுகிற மாதிரி பேசுவோம். இந்த கதைக்கு என்ன தேவை? எனக்கு ஒரு ஃபீலே இருக்காது. ம். 1 மினிட் ஆடிஷனை டிசைட் பண்ணுறது பெரிய விஷயம். ஒரு கேரக்டர் பண்ணணும்னா அவ்வளோ டைம் ஆகுது, அவ்வளோ லுக் சேஞ்ச் பண்ண இவ்வளோ இருக்குது. பட் அந்த 1 மினிட்ல தான் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. அது அது எப்படி நீங்கள் ஜட்ஜ் பண்ணி ஒரு எடுக்க போகிறீங்கன்னு நம்மளுக்கே தெரியாது. அதில் ஸ்கிரிப்ட் இல்லை எதுவுமே இல்லை நீங்களே பண்ணுங்கன்னா அது ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. எனக்கு வராது. ஸோ அந்த மாதிரி ஆடிஷன்லாம் நான் பண்ணுவேன். எப்பயுமே அது ஒரு எக்ஸாம் மாதிரி தான் பண்ணுவேன். பட் எனக்குள்ள ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சுத்தமாக இருக்காது. நீங்கள் ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்க, டயலாக் கொடுத்தீங்கன்னா தான் நான் மக்கப் பண்ணுவேன். ஒரு சின்சியாரிட்டி இருக்கும். அது கரெக்டாக பண்ணணும்னு. ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஆடிஷன். வீரதேசூரன் அது ஆடிஷன் தான். 800 அதே மாதிரி தான். டைம் கொடுத்தாங்க, ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. அப்போ ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது ஒரு ஒரு அவுட்புட் வரும். இந்த மாதிரி ஆடிஷன்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் வர்ஸ்ட் ஆடிஷன் தான். அவ்வளோ டைம் இருக்குது பண்ணலாம். பட் ஏன் அந்த மாதிரி தெரில. ஃபேக் ஆடிஷன்ஸ்லாம் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். சரி அதெல்லாம் 2011, 12லலாம் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஈஸியாக வாட்ஸ்அப் அதிலலாம் வந்துடுது. அப்போ நியூஸ் பேப்பரில் வரும் உங்களுக்கு. ஓ! ரொம்ப பழைய ஆளுன்னு தான் சொல்கிறேன். நீங்க ஆக்சுவலி என்ன இயர் பார்ன்? நான் 90 ஓ 90s. 90 ஜானு. ம். என்னதெல்லாம் அந்த டைமில் அதானே ஓகே. 2011, 10லலாம் இந்த பேப்பரில் வந்து ஆட்கள் தேவை போடுவாங்களா அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தேவையெல்லாம் போடுவாங்க. அப்போ தான் தேடுவோம். எனக்கு வேறு எப்படி தேடணும் தெரியாது. அப்போ அதை பார்த்துட்டு தான் போவோம் ஆடிஷன்லாம். அப்போ வந்து ஏதோ ஒரு அது ஒரு மாதிரி படம் நினைக்கிறது. உப்மா படம்னுவாங்களே உப்மா அந்த படம் தான் அது மாதிரி. ஏதோ அப்போ தான் தெரியுது.
போனோம், ஆடிஷன் போனோம். நீங்கள் பயங்கரமாக இருக்கீங்க சார், அது சார் நீங்கள் வந்து வில்லன் கேரக்டர் அது அது இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு எமோஷன் சொல்லி பேசலாம் சொன்னாங்க. பேசினதுக்கப்புறம் ஓகே. அப்புறம் மேக்கப் டெஸ்ட் இருக்குது சார் அப்படின்னாங்க. சரி ஓகே, அதுக்கு ஒரு 600 பே பண்ணணும் சார். எதுக்கு, நான் எதுக்கு 600 பே பண்ண, ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க எனக்கு. சார் நாளைக்கு வந்துருங்க சார், இந்த டெஸ்ட் இருக்குது அந்த டெஸ்ட் இருக்குது சார். நான் டெஸ்ட்டுக்கு நான் ஏன்டா பே சார் பண்ணணும் அந்த நான் மாதிரி? நடிக்க வந்திருக்கேன், ஒரு வேலையாக பண்ண வந்திருக்கேன், வேலைக்கு சம்பளம் வாங்க அந்த மாதிரி தான் சார். நான் எதுக்கு சார் கொடுத்து நடிக்கணும்? ஸோ அப்போ அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பார்த்தேன். எது ஜென்யூன் ப்ராஜெக்ட்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். எல்லாமே லக்கு தான் சொல்லுவேன். இல்லை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு இல்லை நல்ல ப்ராஜெக்ட் அது ரொம்ப ரேராக தெரியும். மற்ற வர ஆடிஷன்ஸ் பல ஆடிஷன்ஸ் ஃபேக் ஆடிஷன்ஸ் தான். சும்மா நடத்துவாங்க, நேம் சேக் நடத்துவாங்க. நிறைய லைன்லலாம் நின்று நிறைய ஃபேக்கான ஆடிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அது வருஷங்கள் போக போக தான் தெரியுது. ஆனால் பட் எதுலேயுமே மாட்டல. கிட்ட போயிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு வந்தது தான். அது இல்லை காட்ஸ் கிரேஸ், எல்லாரோட ஆசீர்வாதம் தான் சொல்லுவேன். எதுலேயோ மாட்டல இது வரைக்கும். அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆடிஷன்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து ஆடிஷன்ஸ் பேஸ்ட் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸு நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்த்து எடுக்கிறாங்க. ஃபீமேல் ஆர்டிஸ்ட், மேல் ஆர்டிஸ்ட் அப்படின்னா 2 பேர்கிட்டயுமே அதை கேட்குறாங்க. ஸோ உங்கள் ப்ரொஃபைல் என்னவா இருக்குது, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு. நீங்கள் அது மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இப்போ இருக்கு கேட்குறாங்க. சம்டைம்ஸ் கேட்பாங்க இன்ஸ்டாகிராம் ஐடி அனுப்புங்கன்னுவாங்க. அப்பயே ஒரு மாதிரி டல் ஆகிடும். சரி நம்ம நார்மலாக யூஸ்வலாக போடுற போஸ்ட் அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிருக்கோம். ரீல்ஸ் எல்லாம் பண்ணுறதெல்லாம் கிடையாது. பண்ணலாம், ரீல்ஸ் பண்ணால் அந்த ஒரிஜினாலிட்டி போய்டுன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. ரீல்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ரீல் பண்ணது கூட பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாக்ட் டைலாக் தான் பேச ட்ரை பண்ண தவிர, எக்ஸாக்டாக அவங்க எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் பண்ண ட்ரை பண்ண தவிர தனியாக ஏதோ பண்ண மாட்டேன். அப்புறம் அதுவுமே அந்த ஒரிஜினாலிட்டி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அப்புறம் டைலாக்லாம் கரெக்டாக வராதுன்ற மாதிரி தோணுச்சு. நான் அது கொஞ்சம் 2-3 வீடியோஸில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரும்போதே அதெல்லாம் இது பண்ணி வச்சு ரிமூவ் பண்ணிட்டேன். இது அவங்க வந்து இதை எதிர்பார்க்குறாங்க. மேபி அந்த ஆர்டிஸ்ட் வந்து ப்ரொமோஷன் பர்பஸ்க்கு தான் பார்க்குறாங்க மெயினாக. ப்ரொமோஷன் வேல்யூ, படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அது பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு அது தெரில. அது ரீல்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். ப்ரொஃபைல் வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். எல்லாமே கஷ்டம் தான். அந்த ஒர்க்குமே கஷ்டம்தான். பட் ஒரு ஆக்டிங் நம்ம வரும்போது இப்போ ஒரு ரீசெண்டாக கூட ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, டைலாக்ஸாக கொடுத்து பேசும்போது ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, மற்றவங்களோட டைம் வந்து இதாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகே. இந்த ஜென்யூன் டேலண்ட்டை பார்த்து எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப 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 ரேர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து நீங்கள் ரீல் கண்டென்ட் நல்லா நீங்கள் சொன்ன மாதிரி தான் ரீல் பண்ணுறவங்களால போய் டைலாக்ஸ் கொடுத்து ஆன் ஸ்பாட் பேசுங்கன்னு சொன்னால் திணறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் அதே வந்து ஒரு டேலண்டட் ஓகே அவங்களால பண்ண முடியும், உண்மையாகவே அவங்களுக்கு டேலண்ட் இருக்குன்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கு? ஏன்னா இப்போ தான் நம்ம சின்னதாக பண்ணுறோன்றப்ப நம்மளுக்குமே அந்த வாய்ப்பு அப்படின்றது கிடைக்காம போயிடுது இல்லையா? ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலி? இல்லை நான் அது ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம் கஷ்டம் தான் அது. நீங்கள் லைன் ஃபுல்லாக நீங்கள் ஒரு ஆடிஷன் வச்சுட்டு லைனில் அவ்வளோ அவ்வளோ ப்ரிப்பரேஷன் இருக்கும். நான் KGF 2 ஆடிஷன் போயிருக்கேன், பெங்களூர் போயிருக்கேன். எந்த ஒரு இடத்துக்கு செலவு பண்ணி போகிறதே பெரிய விஷயம். போயிட்டு நான் 6:30க்கு நான் அங்கே லைனில் நிற்கிறேன். 2 o'clock மத்தியானம் தான் எனக்கு லைன் கிட்டே போகுது. பார்த்துங்க 6 o'clock நான் நிற்கிறேன், ஒரு சந்தில் நிற்கிறோம். அது அப்படியே ட்ராவல் ஆகிட்டாவே கிட்டத்தட்ட அதே ஆகிடுச்சு. 7 hours இருக்கும். அவ்வளோ கிட்ட போது அந்த லைன் வேறு சரியாக மேனேஜ் பண்ண மாட்டேன்றாங்க. திடீர்னு கலையுது. அவ்வளோ நேரம் ஸ்மூத்தாக போனது நான் கிட்ட வரும்போது லைன் ஒரு இதாகுது. அதெல்லாம் மீறி உள்ளே போனால் உள்ளே ஒரு 5 கவுண்டர் இருக்குது லைன். அது மேலே போனால் ஆடிஷன்ஸ் ஒரு ஜென்ரல் வார்டு மாதிரி எங்கள் எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படின்னு கத்துறாங்க. இதுக்கு நடுவில் வந்து என்ன சொல்கிறது, கார்த்தி அந்த இந்த படத்தை போவாங்களே, ஒரு படத்தில் அவர் அப்படியே சுற்றி காட்டுவாசிகளாக இருப்பாங்க, அப்படியே நடுவில் போவார். அந்த மாதிரி அவ்வளோ பேர் கத்திட்டு இருக்காங்க. அதனோட இந்த ஒரு ஆடிஷன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஆடிஷன் நம்ம பண்ணுறோம். அவங்க ஜாலியாக ஈஸியான்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து அந்த படம் ப்ரொமோஷனுக்கோ எதுக்கோ ஈஸியாக ரீல்ஸோ வியூஸோ அதை பார்த்து கொடுத்துட்றாங்க. ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்கும், இன்னொன்று பக்கம் வந்து அது அவங்க லைஃப். சரி அவங்களுக்கும் ஒரு லைஃப் கிடைக்குது, அவங்களும் கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு லைஃப் கிடைக்குது. ஸோ அதனால் என்னால் அப்படி சந்தோஷமாக பட முடியுது, கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஜென்யூனாக இருக்கீங்க. அவங்களுக்கு இப்படி நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி போகிறோன்றப்ப நிறைய பேர் அந்த கோபத்தை வந்து காட்டிடுவாங்க. நாங்கள் இவ்வளோ பண்ணுமேடா, நீங்கள் வந்து இப்படின்றதுல வாங்கிட்டு போயிடுறீங்களேடா அப்படின்னு. ஆனால் நீங்கள் அதை நல்லதாகவும் பார்த்துட்டு இப்படியும் வந்து பார்க்குறீங்க. சில பேருக்கு லைஃப் மாதிரி இருக்குல்ல, வீடு வாங்கியிருக்காங்க, கார் வாங்கியிருக்காங்க, சம்பாதிக்கணும் தானே வராங்க. இப்போ சினிமாவுக்கு வர்றது வந்து பேஷன் சொல்கிறாங்க, ஓகே தான். பட் அட்லாஸ்ட் வந்து பேஷன் தான் ஃப்ரீயாக பண்ணிடலாமே படத்தெல்லாம், எதுக்கு காசு வாங்கி படம். ஒர்க் சர்வைவல் இருக்குது, பேஷனாக இருக்குது, சர்வைவலாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் அவங்களும் எல்லாருமே வாழ்ந்துட்டு போங்க. ஏன்னா பாசிட்டிவ் கண்டென்ட் பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும். நெகட்டிவ் கண்டென்ட்டில் பண்ணுறவங்கள மட்டும்தான் எனக்கு பிடிக்காது.
நெகட்டிவாக பண்ணுறது சரியாக பண்ணது மட்டும்தான் எனக்கு எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ம். நிறைய பேர் பாசிட்டிவாக பண்ணுறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி நிறைய யூடியூப் வீடியோஸோ எல்லாம் பண்ணுறாங்க, சயின்டிஃபிக்காக பண்ணுறாங்க. ஜாலியான கண்டென்ட்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. அவங்களாம் வின் பண்ணால் நானும் வின் பண்ண மாதிரி தான். கஷ்டப்படுறாங்க, வின் பண்ணால் வின் பண்ண எல்லாமே அதுதானே. ஓகே. இந்த சர்வைவல பத்தி பேசும்போது, பேமெண்ட்ஸ் பத்தி பேசும்போது, உங்களோட முதல் சேலரி என்னவா இருந்தது? இப்ப வந்து நீங்க எவ்ளோ முதல் சேலரி வந்து இந்த 300 கரியர் 300 இருக்கும். 300 400 இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி மூவி நடிச்சிருந்தேன், ஹாப்பி நியூ இயர். ஓ! துபாயில் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஒரு 1 இயர். ஓகே. இங்கே தேடிட்டு இருந்தேன். இங்கே சில கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்து ஒரு 1 இயர் நான் வேற எங்கேயா போனால் அந்த சால்வ் பண்ணிவிடுவேன்னு நினச்சேன். ஏன்னா இப்போ எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப பிரச்சனை இருந்தது. அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒர்க் பண்ணணும் ம். அடுத்தது. அதனால் ஒர்க் பண்ணுறேன்ற பேரில் அங்கே போயிட்டு அங்கே சைலண்ட்டாக நான் அங்கேயும் தேட தான் ஆரம்பித்தேன். ஸோ அங்கே நிறைய அந்த நியூஸ் பேப்பர்ஸ், அங்கேயே நியூஸ் பேப்பர்ஸ் தான் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் நியூஸ் வரும். வேறு எந்த நியூஸும் ம். நம்மளுக்கு புரியாது. ம். என்டர்டைன்மெண்ட் நியூஸ் மட்டும் பார்ப்பேன். அங்கே ஆடிஷன்ஸ்லாம் போட்டிருக்கோம். பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணுவோம். அப்போ ஷாருக் கான் படத்தில் ஒரு சான்ஸ் கிடச்சிது. அவங்களெல்லாம் மீட் பண்ண சான்ஸ் கிடச்சிது. ஆனால் அங்கே க்ரௌடு தான். ம். அதுவுமே க்ரௌடுலாம் தெரியாது. நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன். ஷெர்வானி டான்ஸ் ஏதோ சீக்வன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு ஷெர்வானிலாம் வாங்கிட்டு போனால் கையில் ஒரு போர்டு கொடுத்தாங்க. எதுக்கு இந்த போர்டு கொடுக்குறீங்கன்னா இதை பிடிச்சிட்டு நிற்கணுன்ட்டாங்க. ஓ அதுதான் இதுவா சொல்லி பார்த்தா ஒரு கும்பலே நிற்குது. ஒரு நாள் ஒவ்வொரு போர்டு கொடுக்குறாங்க. நான் போய் கேட்குறேன். நமக்கு அப்போ அவ்வளோ நாலேஜ் இல்லை சினிமா. ம். பட் எனக்கு ஏதோ தோணுது. நான் கேட்குறேன், சார் ஏன் சார் ஒரு நாள் ஒவ்வொன்று கொடுக்குறீங்க, கண்டினியூட்டி மிஸ் ஆகிடுமேன்னு. அவங்க என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க. எனக்கும் புரியல. ஆமாம் நேற்று இதில் தான் நிற்கிறேன் சார். இல்லைங்க, அப்புறம் தான் தெரிஞ்சது க்ரௌடு யாரும் பார்க்க மாட்டாங்க, மோஸ்ட்லி தெரியாதுன்னு. ஆனால் சின்னதாக தெரிஞ்சிருச்சு. அது நான் கொரோனா டைமில் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கும்போது தெரிஞ்சுது. சார் சின்னதாக ஒரு விஷயம் அங்கே. பட் இங்கே வந்து ட்ரை பண்ணும்போது 500 300 to 500 அப்படி தான் பேமெண்ட் ஓகே. ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து என்ன ஐடியாஸ் இருக்கு? ஆக்சுவலி வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போணும், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரோல்ஸ் பண்ணணுன்ற ஒரு தாட் இருக்கும் இல்லையா? அது என்ன மாரி இருக்குன்னு ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக மெயின் ரோல்ஸ் தான். மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணுற ரோல்ஸ் மாதிரி தான். இப்போ வீரதேவ சூரனில் மேக்ஸிமம் டேஸ் இருந்துச்சு. இன்னுமே எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி படம் த்ரூ அவுட்டாக வர மாதிரி இருந்தால், அப்படி இருந்தால் தான் இம்பேக்ட் ஆக்சுவலி. நீங்கள் ஒரு வாட்டி 2 வாட்டி வரதா அந்த பர்டிகுலர் சீன் ரொம்ப வேல்யூவாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அந்த சீனை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் அது ஒரு இம்பேக்ட். அந்த மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ் இருந்தால் ஓகே தான். அப்படி இல்லைன்னா த்ரூ அவுட்டாக படம் ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கணும். ஒரு இம்பார்ட்டன்ஸ். மோஸ்ட்லி வந்து அந்த போலீஸ் கேரக்டர், வில்லனிஸ்டிக் கேரக்டர் அப்படியே வரும்போது அது ஒரு பேட்டர்னா உங்களோட பேட்டர்னா மாறும்னு நினைக்கிறீங்களா? இல்லை வந்து அது ஓகே தான், அந்த மாதிரி எதுவுமே ரோல்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? ஃபஸ்ட்டு பேட்டர்னாக மாறும் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய கேள்விப்பட்டேன். நான் ஒரு 2-3 இயர்ஸ் பிரேக்காக விட்டேன். நான் நிறைய ட்ரை பண்ணேன், லுக் சேஞ்சஸ்லாம் பண்ணேன். பட் என்னதான் லுக் சேஞ்ச் பண்ணாலும் கடைசியில் போலீஸ் எடுத்து வந்து நிறுத்திடுறாங்க, ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கான்னு. தாடி முடி வச்சுருந்தா கூட, இப்போ நான் ஒரு ஃப்ரெண்டும் நானும் ஒரு ஆடிஷன் போகும்போது தாடி முடி நான் வச்சுருந்தேன். அவர் ஃபுல் ஷேவ் போலீஸ் மாதிரி இருந்தார். அவருக்கு வந்து வந்து டைகர் குமார்னு ஒரு கேரக்டர் தராங்க. எனக்கு காசிமேடி எஸ்ஐன்னு கொடுத்தாங்க. நாங்கள் அங்கேயே சிரிச்சிட்டோம். எந்த வகையிலுமே நான் வந்து போலீஸ் மாதிரி இல்லை, அவர் வந்து ரவுடி மாதிரி இல்லை. ஸோ அது அது எதுவும் அமையுது. அப்புறம் ஒரு கட்டத்தில் யோசித்தேன், சரி போலீஸ் கொடுத்தா ஓகே பண்ணலாம், அதில் என்ன சேஞ்சஸ் பண்ண முடியும்? நான் 100 போலீஸ் கேரக்டர் கூட பண்ண ரெடி, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம். இப்போ வேட்டையனில் இப்போ நான் மிஸ்டர் சந்திரமௌலியில் போலீஸாக பண்ணியிருப்பேன், அதை பார்த்தேன். அதில் ஒரு மீசா, அதில் ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுருப்பேன், அதில் ஒரு மேனரிசம் இருக்கும். வேட்டையனில் ஃபுல் ஷேவ் பண்ணி முடிய கொஞ்சம் அப்படி வாரி இருப்பேன். அந்த மாதிரி சேஞ்சஸ் தான் பண்ண முடியும். வீரதீர சூரனில் டோட்டலாக இங்கே ஒயிட்ஸு, அதுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல், அதுக்கு ஒரு லுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம என்னென்ன பண்ணலாம்? இப்போ சர்தார் போகும்போது அங்கே என்ன பண்ணலாம், அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். வரட்டும், ஏதாவது ஒரு சேஞ்சஸ், யாராவது ஃபைன் பண்ணி ரோலை மாற்றி விடுவாங்க, அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன். இல்லைனா நம்ம இந்த ரோல்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம், அந்த மாதிரி அப்படி நினச்சிட்டு ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். சும்மா உட்காந்தா அந்த நீங்கள் சர்ச் பண்ணலன்னா அந்த அப்படியே பிளாங்க் ஆகிடும். ஒரு கண்டிப்பா. 2-3 இயர்ஸ் இந்த மாதிரி ஆயிருக்கு. சர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் திருப்பியும் கிடைக்குது. அதனால் பண்ணலாம். எஸ், உங்களோட ஜென்யூனிட்டி அண்ட் சின்சியாரிட்டிக்காகவே வந்து கண்டிப்பாக உங்கள் ரோல்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்றது எனக்கு வந்து ஒரு பேசும்போதே வந்து ஒரு ஃபீல் ஆகிற ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் போகிற ஆடிஷன்ஸ்லேயும் சரி, பண்ணக்கூடிய படங்கள்லேயுமே அந்த மாதிரி ஒரு ரோலாக வந்து நினச்சி நிற்கணும் அப்படின்றது பெஸ்ட் விஷஸ். ஹேட் அ கிரேட் டைம் வித் யுவர் கான்வர்சேஷன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.